الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்த அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஐம்மாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜுமா என்னும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையின் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய நெருங்கிய சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் இருந்து கொண்டிருக்கிறது. உடல் நோய்கள், உள நோய்கள், இப்படி பலதரப்பட்ட நோய்களில் அகப்பட்டு மனிதன் அவதியுறக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த நோய்களில் ஆபத்தான சில நோய்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அது உடல் ரீதியான நோய்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது, உள ரீதியான நோய்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி நமக்கு ஆபத்து ஏற்படுத்துகின்ற, நம்முடைய நம்பிக்கையை பாழாக்குகின்ற, நம்முடைய அமல்களை பாழ்படுத்துகின்ற, நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் விரிசலை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆபத்தான நோய்தான் வஸ்வாஸ் என்கிற நோய். வஸ்வாஸ் என்று சொன்னால் ஊசலாட்டம் என்று அதற்கு சொல்லலாம். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள். இந்த ஊசலாட்டத்தின் காரணமாக சிலபோது மனிதன் அல்லாஹ்வை நிராகரிக்க முற்படுவான். ஏனென்றால் இந்த வஸ்வாஸ் அவனிடத்திலே அவன் கொள்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்தும். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, அல்லாஹ்வை படைத்தது யார் என்பதெல்லாம் அந்த ஊசலாட்டத்துடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இபாதத்தை பொறுத்தவரையில் தொழுவதற்காக நாம் நிற்போம். தொழுது கொண்டிருக்கிற போது திடீரென்று எத்தனை ரக்கா தொழுதோம் என்று மறந்து விடுவோம். அல்லது தொழுகை என்னெல்லாம் ருக்குனுகளை நாம் கடைபிடிக்க வேண்டுமோ அவற்றை கடைபிடித்தோமா இல்லையா என்பதை நாம் மறந்து விடுவோம். அதில் நமக்கு ஊசலாட்டம் ஏற்படும், சந்தேகம் ஏற்படும். அதே போன்று நிறைய நபர்கள் நம்ம வந்துருச்சுனா, இந்த வஸ்வாஸ் என்கிற நோய் பிடித்தவர்கள் மஸ்ஜிதிற்கு வந்தால் பல மஸ்ஜிதுகளில் அவங்களை பார்க்கலாம். நீங்க ஹவுலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. தொழுகை ஆரம்பிக்கிற போது உது செய்ய ஆரம்பித்தவர்கள் தொழுகை முடிஞ்சிருக்கு, அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அங்கேயே உட்கார்ந்து உது செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறை உது செஞ்சு முடிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடும், ஊசலாட்டம் உண்டாகும். சரியா தான் உது செஞ்சோமா இல்லையா அப்படின்னு. இதன் காரணமாக என்ன செய்வாங்க, உதுவே திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டிருப்பாங்க, உது முழுமையடையாதவர்கள். அதே போன்று உறவுகளுக்கு மத்தியில் இந்த ஊசலாட்டத்தின் மூலமாக விரிசல்கள் ஏற்படும். நல்லா இருக்கக்கூடிய உறவுகள் என்ன செய்யும், இவர்கள் அவர்களை பற்றி தப்பும் தவறுமா எண்ணுவது. உள்ளத்தில் என்ன செய்வான், ஷைத்தான் இது போன்ற ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுவான். அந்த ஊசலாட்டங்களுக்கு நாம் என்ன செய்வோம், உருவம் கொடுத்து அதை ஒரு பெரிய பொருளாக மதித்து நாம் என்ன செய்வோம், நம்முடைய உறவுகளை பாழ்படுத்திக் கொள்வோம். நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களாம் என்ன செய்வாங்க, தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஊசலாட்டத்தை ஆரம்பத்திலே அதை கிள்ளி எறியாமல் அதை ஆலமரம் போன்று அதை வளர விட்டு அதன் மூலமா என்ன செய்வோம்,
நாம பல சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த வஸ்வாஸை பற்றி நமக்கு அதிகமாக எடுத்துரைத்திருக்கிறான். நம்முடைய ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லுகிற போது அவருக்கு உள்ளத்தில் ஏற்பட்ட வஸ்வாஸ் தான் காரணம் என்று சொல்லி காட்டுகிறார். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் அவரிடத்திலே வஸ்வாஸை ஏற்படுத்தினான், ஊசலாட்டத்தை உண்டு பண்ணினான். வகால யா ஆதம் அல் ஹதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கின் லா யப்லா, ஆதமே ஒரு மரத்தை பற்றி நான் உங்களுக்கு தெரிவித்து தருகிறேன். அந்த மரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய கனியை நீங்கள் புசித்து விட்டால், அதில் இருக்கக்கூடிய பழத்தை நீங்கள் உண்டு விட்டால், அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன, அது முடிவில்லாத ஒரு ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போன்று உங்களுக்கு என்ன ஆயிடும், நிலையான வாழ்க்கையும் கிடைத்துவிடும். ஷஜரத்துல் ஹுல்த், அந்த மரத்திற்கு என்ன பேரு, ஷஜரத்துல் ஹுல்த், நிலையான வாழ்க்கையை தருகின்ற ஒரு மரம், நிரந்தர வாழ்க்கை. நம்முடைய உள்ளங்களிலும் இது போன்றுதான் என்ன செய்வான், ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அந்த ஊசலாட்டத்தின் வாயிலாகத்தான் நாம் என்ன செய்றோம், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம், அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்றவர்களாக மாறுகிறோம், அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றோம், அல்லாஹ் தடுத்திருக்கின்ற வரம்புகளை மீறக்கூடியவர்களாக மாறுகிறோம். அப்ப இது போன்ற வஸ்வாசின் காரணமாக மக்கள் என்ன செய்றாங்க, இந்த உலகத்திலே பல்வேறு விதமான நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள். அதனுடைய இந்த பாதிப்புடைய உச்சகட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் என்ன செய்றாங்க, தற்கொலைக்கு துணிந்து விடுகிறார்கள். நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நல்லாதாங்க இருந்தான் நேற்று அந்த பையன், சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு போயிட்டு என்ன செஞ்சுட்டான், தற்கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், சில வாலிபர்களை பற்றி, சில இளைஞர்களை பற்றி நம்ம பேசுகிறத பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த முடிவிற்கு என்ன காரணம் என்று கேட்டால், வெளிப்படையில் நமக்கு எந்த காரணமும் தெரியாது. நாம வெட்டி பேச்சுதான் நம்முடைய பேச்செல்லாம். ஏன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஏன் அவன் அந்த முடிவுக்கு வந்தான் என்பதை கண்டறிய முடியாது. ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவோம். ஆனா உண்மையான காரணம் என்ன, ஒன்று அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற வஸ்வாஸ். அந்த வஸ்வாஸ் அவனை என்ன செய்கிறது, அவனுடைய மனதிற்குள்ள நெருக்கடி ஏற்படுத்திக் கொண்டு அதன் காரணமாக அவன் என்ன செய்வது, இது போன்ற தவறான முடிவை எடுப்பதற்கு அவனை படித்து விடுகிறது. இப்படிப்பட்ட நிலை யாருக்கு உண்டாகும் என்று கேட்டால், நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று யாரெல்லாம் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்துக்கு ஆளாகிறார்கள் அவர்களுக்குத்தான் இது போன்ற பாதிப்புகள் உண்டாகும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் நஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, எவர் ஒருவர் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு நெருக்கடியானது ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நெருக்கடி. அவனுக்கு ஏற்படுகிற நஷ்டங்கள், கஷ்டங்கள், இதையெல்லாம் அவனால் சகித்துக் கொண்டு அதை எதிர்கொண்டு வாழ முடியாது. அவனுக்குள்ள என்ன செய்யும், ஒரு அழுத்தம் உண்டாகும். அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவன் நினைச்சான் இது போன்ற விபரீத முடிவிற்கு வருகிறான். அத நவீன டேம், அதாவது நியூ டெக்னாலஜி, அதாவது புதுமையான வார்த்தையில சொல்றதா சொல்லுவாங்க, மன அழுத்தம். மன அழுத்தம் என்று அதற்கு சொல்லுவாங்க. அந்த மன அழுத்தம் எங்கிருந்து உண்டாயிடுச்சுப்பா, அதற்கான காரணம் என்ன, அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அது எங்கிருந்து உண்டாகிறது, ஷைத்தான் புறத்திலிருந்து உண்டாகிறது. அப்படி உண்டாகிற போது இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது, இது ஒரு முஸ்லிம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மில் பலரும் நம்மை அறியாமல் இது போன்ற வஸ்வாத்திற்கு ஆளாகி, ஊசலாட்டத்திற்கு ஆளாகி நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறோம், பல தவறான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், பல தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன, இந்த ஊசலாட்டம் என்பது ஏற்படும் என்று எந்த ரப்பு நமக்கு சொல்லி காட்டினாலும் அந்த ரப்பு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் உங்களுக்கு உண்டாகும், அதிலிருந்து நீங்கள் எப்படி நினைக்கிறோம் தப்பித்து வாழ வேண்டும், உங்களை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகளையும் நமக்கு அழகா சொல்லி தந்திருக்கிறோம். வழி நமக்கு தெரியாமல் இல்லை, அந்த வழியை நாம் நினைக்கிறோம் பின்பற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நமக்கான கை சேரும். அந்த அடிப்படையில் நாம் அந்த வழிகளை அறிந்து கொண்டு அதை நாம் கடைபிடித்து வாழ்ந்தோமையானால் நிச்சயம் நமக்கு இந்த ஊசலாட்டம் என்பது நஷ்டத்தை தராது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நஷ்டத்தை தந்தது என்று கேட்டால் அது அல்லாஹ்வுடைய நீதி. மனிதன் பூமியில் வாழ்வதற்கு அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறானே தவிர சொர்க்கத்திலேயே வாழ்வதற்கல்ல, சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். எப்படி, அந்த சொர்க்க வாழ்க்கையிலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு
இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தருகின்ற சோதனைகளை எதிர்கொண்டு இங்கே யார் ஒருவர் இஸ்திகாமத்தோடு உறுதியான முறையில் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றிக் கொண்டு அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நடந்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு நிரந்தரமா அல்லாஹ் இருக்கிறான், சொர்க்கத்தை தர இருக்கிறான். அப்போ ஊசலாட்டம் ஏற்பட்டாலும் கூட அதை வெல்வதற்கான வழிகளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்தோமேயானால் நிச்சயம் நமக்கு நஷ்டம் இல்லை என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் முதலாவது ஊசலாட்டம் ஏற்படுகிற போது அதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கான முதல் வழி என்னன்னு சொன்னா, முதல் வழி இந்த ஊசலாட்டம் எங்கிருந்து ஏற்படுகிறது? ஷைத்தான் புறத்திலிருந்து. அவனிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவதுதான் முதன்மையான வழி. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஏதாவது ஊசலாட்டங்கள் உண்டானால் தஸ்தஈது பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள். இன்னஹு ஸமீஉன் அலீம், நிச்சயமா அல்லாஹ் அனைத்தையும் செவியுறக்கூடியவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுதான் முதல் வழி. ஷைத்தானுக்கு நம்ம நினைக்கிறோம் பாதுகாவல் தேடுகிறோம். ஆனா என்ன ஒரு கைசேதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த ஊசலாட்டத்துக்கு ஆளாகிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, ஊசலாட்டத்திலே ஒழுண்டு கொண்டிருப்பார்களே தவிர அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடணும் என்றதை யோசிக்க மாட்டோம். ஷைத்தானை விட்டு நம்ம தூரமாகுவோம், ஷைத்தானை விட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுவோம் என்பதை பற்றி யோசிக்கவே மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் நாம் காலை மாலை ஓத வேண்டிய திக்ருகளில் ஒன்றாக சொல்லி தந்திருக்கின்ற ஒரு சூரா தான் என்னது? குல் அஊது ரப்பின் நாஸ். காலை மாலை ஓதுங்கள். இது எதற்காண்டி? அந்த சூரா என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் தஆலா சொன்னா, குல் அஊது ரப்பின் நாஸ், மனிதனின் ரட்சகனிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மனிதனுடைய அரசனிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இலாஹின் நாஸ், அவன் யாரு? மனிதனுடைய வணக்கத்திற்குரியவன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், யார்கிட்ட பாதுகாவல் தேடுகிறோம்? பதுங்கி இருந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்ற ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து. அதுல இருந்து என்ன செய்றோம் என்றால், அவன் நமக்கு கண்ணுக்கு தெரியாதவன். அவனை அல்லாஹ் தஆலா அப்படித்தான் படைத்திருக்கிறான். அவன் நம்மால் கண்களை கொண்டு பார்க்க முடியாது, உலகத்திலே நாம் நினைக்க முடியாது. அவன் நம்முடைய இருந்தாலும் கூட நம்மால் அவனுடைய தீங்குகளை உணர முடியும். அவனால் என்ன கெடுதிகள் உண்டாகிறது என்பதை நம்மால் உணர முடியும். ஆனால் நினைக்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அவனுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியதன் காரணமாக அவன் என்ன செய்றான்? நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு இந்த ஊசலாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மனிதனுடைய உள்ளங்களிலே இருக்கிறான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். அப்ப அவன்கிட்ட நம்ம நினைக்கிறோம் பாதுகாவல் தேட வேண்டும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அத்தகையவர்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள். ஜின்களில் இருக்கிறவர்கள் நமக்கு தெரியும், அது ஷைத்தான் தான். ஜின் என்பது ஷைத்தானுடைய இனத்தை சார்ந்ததுதான். மனிதர்கள் என்று சொன்னால் எவர்கள் அந்த ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டு வாழுகிறார்கள், ஷைத்தானின் அடிச்சோடை பின்பற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் அவனுடைய பணியை இந்த பூமியில் ஏற்றெடுத்து செய்வார்கள். அதனால அந்த மனிதர்களிடமிருந்து நாம் நினைக்கிறோம் இந்த ஊசலாட்டம் என்கிற ஒரு நோய் நமக்கு ஏற்படும் என்பதனால் அதிலிருந்து நாம் நினைக்கிறோம் பாதுகாவல் தேட வேண்டி இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது வழிமுறை, இந்த ஊசலாட்டத்திலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான இரண்டாவது வழிமுறை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது நம்ம தவக்குல் வைக்கும். நம்முடைய காரியங்களை, நம்முடைய காரியங்களுக்கான பொறுப்புகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். நமக்கு அல்லாஹ் போதுமானவன். எந்த சோதனை வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தகைய நஷ்டம் வந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சீசன் வியாபாரத்தை எதிர்பார்த்து பொருளில் முதலீட்டு செய்து அந்த வியாபாரத்தில் என்ன செய்யற சரியான பலன் கிடைக்கவில்லை, கவலை வேண்டாம். நமக்கு அல்லாஹ் என்ன நாடுனாலும் அது கிடைக்கும், அவ்வளவுதான். அல்லது அல்லாஹ் நாடும் போது கிடைக்கும். நாம ஒரு இடத்துல குட்டிக்கரணம் போறதுனால எல்லாமே அப்பவே வந்து நம்ம கைக்கு வந்துருமான்னு கேட்ட கிடையாது. தவக்குல் வைக்கக்கூடியவங்க அப்படி எண்ணவே கூடாது. அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் எனக்கானதை தருவான். என்னுடைய இந்த உலக வாழ்க்கை முடிவுறுகிறது என்று சொன்னால் எப்போது முடிவடையும்? என்னுடைய ஹயாத் இங்கு எப்போது எனக்கான வாழ்வாதாரம் தட்டுப்படுகிறதோ, நின்று விடுகிறதோ, அப்போதுதான் முடிவடையும். அது வரைக்கும் நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பேன். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிற நேமத்துகளை என்ன செய்வேன்? அனுபவித்துக் கொண்டேதான் வாழ்வேன். அதை யாரும் தடுக்க முடியாது. எனக்குன்னு உள்ளதை யாரும் தட்டி பறித்து விட முடியாது. நம்ம இந்த தவக்குல் இல்லாததன் காரணமாக தான் நினைக்கிறோம், பல காரணங்களை சொல்லுவோம். என் வியாபாரத்தில் நஷ்டம் வந்தா அதான் பக்கத்தில் கடை போட்டாம இருக்கும், அவனால தான் நஷ்டம், அப்படி என்ன சொல்லுவோம்.
அந்த முனையில ஒருத்தன் கடை போட்டான் பாருங்க, அவனால எனக்கு நஷ்டம். அவனால எப்படி உங்களுக்கு நஷ்டம் வரும்? அவனுக்கும் ரப்பு தான் படி அளக்கிறான், உங்களுக்கு ரப்பு தான் படி அளக்கிறான். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? ரப்புடைய அந்த நியமத்திலே நீங்கள், ரப்புடைய அருளிலே நீங்கள் நிராசை அடைந்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு தவக்குல் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்குலுக்கான வரைவிலக்கணத்தை சொல்லும் போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஒரு பறவை எப்படி தன்னுடைய கூட்டிலிருந்து என்ன செய்யுது? தகுது பிதாரன், வயிறு ஒட்டிய நிலையில் அது புறப்பட்டு செல்கிறது. அது வயிறு நிரம்பி என்ன செய்யுது? திரும்பி வருகிறது. அதான் தவக்கலுக்கான உதாரணம். அப்ப காலையில நம்ம செய்யணும், வியாபாரத்துக்கு போறோமா, பிஸ்மில்லா தவக்கல் தொழலாம். நம்ம வீட்டுல இருந்து வெளியே போகும்போது சொல்ல வேண்டிய துவா. அதை நம்ம வெறும் வாயினால் மட்டும் என்ன செய்யக்கூடாது, மந்திரமாக சொல்லிவிட்டு செல்லக்கூடாது. அதோட நம்ம நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கையா இருந்தா அல்லாஹ் நமக்கு என்று தர வேண்டியதை தருவான். இன்று கிடைக்கலையா, அல்லாஹ் அதற்கென்று ஒரு நாளை வைத்திருப்பான். அந்த நாளில் நான் அடைய போகிறேன். அப்போது நான் என்ன செய்ய மாட்டேன், என் ரப்பின் மீதான தவக்குலை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட்டு விட மாட்டேன் என்கிற உறுதியோடு இருக்க வேண்டும். என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ, அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறார்களோ, தம்முடைய பொறுப்புகளை அல்லாஹ்வின் மீது ஒப்படைத்து விடுகிறார்களோ, ஃபஹுவ ஹஸ்புஹ், அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அதனால் நாம் என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ்வின் மீது தவக்குலை ஒப்படைத்து விட்டோமே ஆனால் நாம் ஒரு காலம் நஷ்டமடைய மாட்டோம் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னும் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். நமக்கு இந்த உலகத்துல எல்லாம் ஏற்பட வேண்டுமோ எல்லாமே என்ன செஞ்சு அல்லாஹ் நம்முடைய விதியில எழுதி வச்சுட்டான் இல்லையா? நல்லது கெட்டது, கைரு ஷர்ரு, லாபம் நஷ்டம், துன்பம் இன்பம் எல்லாமே அல்லாஹ் என்ன செஞ்சான், எழுதி வச்சுட்டான். அந்த எழுதுனதுக்கு மாற்றமா எது நடக்காது. இதான் ஒரு மூமினுடைய கலாவை பற்றி, கலா கதரை பற்றிய நம்பிக்கை. இந்த கலா கதரை நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் முஸ்லீமே ஆக முடியாது, மூமின் ஆக முடியாது, இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போயிடும். ஏனென்றால் 6 அடிப்படையில் 6 ருக்குன்களில் ஒன்றுதான் ஈமான் பில் கலாஇ வல் கதர் என்பது. அப்ப அந்த கலா கதரின் அடிப்படையில அல்லாஹ் எல்லாத்தையும் நிர்ணயிச்சுட்டான்னு சொன்னா அந்த நிர்ணயம் செய்யப்பட்டதுதான் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக பில்லா பிஷைஇன் கதபஹு அல்லாஹு லக். அறிந்துகொள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிரபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நீண்ட உபதேசத்துல ஒரு பகுதி. அறிந்துகொள், இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ் உனக்கு அந்த நன்மை எழுதி வைக்காவிட்டால் அவர்களால் அந்த நன்மை செய்ய முடியாது. இப்ப சொன்ன பார்த்தீங்களா, நானு உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதற்கு அந்த முறையில கடை திறந்தவர் அல்ல. அதான் நம்முடைய நம்பிக்கை. அப்படித்தான் ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்களுடைய முயற்சி அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து தவக்குல் வைத்து நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். அடுத்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, வலவ் இஜ்தமு யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கதபஹு அல்லாஹு லக். அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கின்ற ஒன்று, அதாவது தீமை ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஒன்றில் நாடி இருந்தால் மட்டுமே தவிர அது இல்லாவிட்டால் உலகமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீமை செய்ய, ஒரு கெடுதி செய்ய முயற்சித்தாலும் உங்களுக்கு எந்த கெடுதியும் ஏற்படாது. சுப்ஹானல்லாஹ், இதான் தவக்குல். தவக்குலுக்கான சரியான அளவுகோல் என்ன? ஒட்டுமொத்தமா உலகமே நமக்கு எதிராக திரண்டு இருக்கிறது, நாம் அஞ்ச வேண்டி இருக்கிறதா? இல்லை. நாம் கவலைப்பட வேண்டி இருக்கிறதா? இல்லை. ஏன்? அல்லாஹ் என்னுடைய ரப்பு எனக்கு என்ன நாடுகிறானோ அதுதான் நடக்கும். ரப்பை மீறி இந்த உலகத்துல எதுவும் நடக்காது என்கிற நம்பிக்கை நம்ம என்ன செய்கிறது, உறுதி உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக வைத்திருக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ருஃபியத்தில் அக்லாம் வஜுஃபத்தி ஸுஹ். பேனா உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது என்று சொன்னால் விதி ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. இனிமே அதில் என்ன செய்யப்படுவது கிடையாது, ரீகரெக்ஷன் கிடையாது என்பதை என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். அதன் அடிப்படையில் நாம் தவக்குல் உள்ளவர்களாக இருந்தால் இந்த வஸ்வாஸ் என்கிற நோயினால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மூன்றாவது, வஸ்வாஸ் உள்ளவர்களுக்கு, வஸ்வாஸ் ஏற்படுகின்றவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அல் ஈமான் வல் அமல் சாலிஹ். அல்லாஹ்வின் மீதான உறுதியான நம்பிக்கை, சாலிஹான அமல்களை செய்வது. இதன் மூலம் நாம் என்ன செய்ய முடியும், நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற வஸ்வாஸிலிருந்து நம்ம விடுபட முடியும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மன் அமில சாலிஹன் மின் ذكر أو أنثى. உங்களில் யார் ஆணாக இருந்து பெண்ணாக இருந்து யார் ஒரு நல்ல அமலை செய்கிறார்களோ, வஹுவ முஃமினுன், அவர் யாரா இருக்கிறார், மூமினா இருக்கக்கூடிய நிலை, ஈமான் கொண்டவராக இருந்து கொண்டு நல்ல அமல் செய்கிறார்களோ. அப்போ
ஈமான் இல்லாமல் அமல் சாலிஹாத் கிடையாது. இஸ்லாமிய ஷரியாவில் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் நிபந்தனை என்ன? ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் இல்லாமல் அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன இல்லை, எந்த மதிப்பும் கிடையாது. ஈமான் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் என்னது, அது உலகத்தோடு முடிந்துவிடும். அதற்கு மறுமையில் நம்ம எந்த பிரதிபலனை எதிர்பார்க்க முடியாது. அதையினால என்ன செய்யணும், ஈமான் கொண்டு அமல் சாலிஹாத் செய்யக்கூடியவர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்கிறான் அவர்களை நாம் என்ன செய்வோம், நல்லதொரு வாழ்க்கை வாழ செய்வோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வாக்களிக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றா, அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், அழகான நல்ல வாழ்க்கை வாழ செய்வோம். அவருடைய அமல்களுக்கான, அவர்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்ற செயல்களுக்கான நற்கூலியை நாம் செய்வோம், மிக அழகான முறையில் அவர்களுக்கு மறுமையில் கொடுப்போம். உலகத்தில் அல்லாஹ் நினைச்சுவான், நல்ல வாழ்க்கை தான் நமக்கு தருவான். அது மட்டுமல்ல, மறுமையில் அதற்கான பிரதிபலனும் அல்லாஹ் தருவான். உலகத்தில் நாம் நினைச்சோம், நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நல்ல அமல்களை செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு அதன் மூலமா அல்லாஹ்வுடைய திருப்தியை நம் மீது கொடுத்து வழங்குவான். அதன் அடிப்படையில் நமக்கு என்ன செய்வோம், நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும். அதனால்தான் இந்த அமல் சாலிஹாத்துகளை செய்கிற போது நமக்கு என்ன செய்யணும், முதலாவது ஈமான் இருக்க வேண்டும். ஈமானுக்கு அடுத்தபடியா தௌஹீத் என்கிற அடிப்படை நம்பிக்கைக்கு அடுத்தபடியா ஒரு முஸ்லிமிடத்தில் காணப்பட வேண்டிய நல்லறம் எது என்று கேட்டால் தொழுகை. ஏனென்றால் ரஅசுல் அம்ரி அல் இஸ்லாம் வ உமூதுஹா அஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, காரியங்களில் தலையானது இஸ்லாம், எல்லாவற்றுக்கும் மேலான தலையான காரியம் இஸ்லாம். அவருடைய பிரதானமான தூண் என்ன? தொழுகை. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, அய்யுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமல் எது என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுவு. அப்ப அமல் சாலிஹாத்திலேயே சிறந்தது. அமல் சாலிஹாத் என்று சொன்னால் அதற்கு ஏராளமான பட்டியல் என்று ஒன்று இருக்கு. அது ஒரு தனி பட்டியலாக பார்க்க வேண்டிய விஷயம். அதுல பிரதானமானது என்ன? தொழுகை. அந்த தொழுகை என்ன செய்யும் சொன்னா, ஒரு மனிதனுக்கு அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஊசலாட்டங்கள் இருந்து அவனை பாதுகாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அவனுக்கு ஏற்படுகின்ற கவலைகள் கஷ்டங்கள் போக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதன் மூலம் ஒரு பூமியுடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகும். எப்போ? தொழுகையை அதனுடைய ரூஹானியத்தை புரிந்து கொண்டு நாம தொழுகிறோம். தொழுகிறோம் என்று ஒரு சடங்கா செய்யக்கூடாது. தொழுகையுடைய ரூஹானியத் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் நினைக்கிறோம் தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகை நம்முடைய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து விட்டு சொல்கிறார்கள், அரிஹனா பிஸ்ஸலாஹ், யா பிலால் அரிஹனா பிஸ்ஸலாஹ், பிலாலே தொழுகையின் மூலம் நமக்கு என்ன செய், ராஹத் வழங்குங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ எதுல ராஹத் இருக்கு? தொழுகையில் ராஹத் இருக்கு. நம்ம மக்கள் என்னது, தொழுகைக்கு வர்றவங்க வராதவங்க ஆயிரக்கணக்கானவங்க, வர்றவங்க ஒரு சொற்பமானவங்க. இன்னைக்கு ஜுமா நிரம்பி வழிகின்ற மஸ்ஜிதுகள் இல்லையா, எல்லா மஸ்ஜிதுகளும் நிரம்பி வழியும். அதே மக்கள் பத்து தொழுகைக்கு எங்க போயிட்டாங்க? தொழுகையாளிகளா இல்லவங்க. பத்துக்கு தொழுகைக்கு தொழாதவர்கள் யார் இல்ல, முஸ்லிமே அல்ல. இஸ்லாமிய ஷரியாவுடைய ஹுக்ம் என்ன தெரியுமா? ஜுமா மட்டும் தொழக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்ல, அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். என்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை விடுவதை குஃப்ர் என்று சொன்னார்கள். அது எந்த தொழுகை? 5 நேர தொழுகை. எல்லாம் ஜுமா தொழுகை கணக்கிடல. ஜுமா மட்டும் தொழக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்ல. இது ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று, நம்ம சொல்லல. ரசூலுல்லாஹ் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு. அப்ப நாம அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மறுமையை நம்புகிறோம், தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் தொழுகைக்காண்டி வருகிறேன் என்று சொன்னால் 5 வக்து தொழுகைக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் அவர்களுக்கு அது என்னது? மன நிறைவு, ராஹத். அதுவும் எப்படி தொழுகணும்? ஏதோ கடமைக்காக வேண்டி அவசர அவசரமா வந்து தொழுது விட்டு அவசர அவசரமா கிளம்பி போறதல்ல. தொழுகையுடைய உயிரோட்டத்தை புரிந்து கொண்டு தொழ வேண்டும். தொழுகையுடைய அர்க்கானங்களை, தொழுகையுடைய வாஜிபாத்துகளை, தொழுகையுடைய சுரணுகளை கடைபிடித்து தொழ வேண்டும். அப்படி தொழுகிற போதுதான் அந்த தொழுகை நமக்கு என்ன செய்யும்? உண்மையிலேயே உயிரோட்டம் உள்ளதாக அமையும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜுஇல குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அடுத்ததாக இந்த தொழுகையின் மூலமா ஒருவர் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய ஊசலாட்டம் என்கிற நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக 4வது அல் முஜாஹதத்து வஸ்ஸப்ர். ஒரு மனிதன் இந்த ஊசலாட்டத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக அதனோடு அவர் போராட வேண்டும்.
நாங்களும் தான் ஆரம்பத்தில் தொழுது கொண்டிருக்கிறோம், அல்ல இன்னவரை ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது நம்ம. அதனால எனக்கு என்னுடைய வஸ்வாஸ் நீங்கேதா இல்லை என்று என்ன செய்யக்கூடாது, ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. அதற்கு என்ன செய்யணும், கொஞ்சம் முஜாஹதத் இருக்கணும், கொஞ்சம் போராட்டம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எதிர்ப்பது சாதாரண எதிரி அல்ல, நம்மை விட பலமிக்க ஆற்றல் பொருந்திய ஒரு எதிரி எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். யார் அவன்? ஷைத்தான். அப்ப அவனை எதிர்க்கும் போது என்ன செய்யணும், நம்முடைய அந்த எதிர்ப்பு அது விடாப்பிடியாக தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய முயற்சி வெற்றி பெறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சில சஹாபாக்கள் நிச்சயறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து விட்டு சொல்றாங்க, இன்னா நஜிது பி அன்ஃபுஸினா மா யதஆலமு அஹதுனா யதகல்லம் பிஹி. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுடைய உள்ளத்தில் சில விஷயங்கள் தோன்றுகிறது, ஆனா அதை பேசுறதுக்கு நாங்கள் நினைக்கிறோம் பயங்கரமா பாரதூரமான விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். அது எங்களுக்கு அதி பயங்கரமான விஷயமாக எங்களுக்கு தென்படுகிறது. எனவே நாங்கள் நினைக்கிறோம் அதை பேசுறதுக்கு நாங்க பயப்படுறோம். வேற சில அறிவிப்புல வருது, அதை நாங்க வெளிப்படையா பேசுறதை விட மலையிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறது மேல் என்று நினைக்கிறோம். அவ்வளவு நினைச்சாங்க மன அழுத்தத்தை தருகின்ற வார்த்தைகள் அது. ஆரம்பத்தில் நான் சொல்லி காட்டினேன் அல்லவா, இந்த வஸ்வாசுடைய வெளிப்பாடு சில நேரத்தில் அகீதாவில் இருக்கும், கொள்கை சார்ந்த விஷயத்தில் இருக்கும். அது எப்படி, அல்லாஹ் யார் என்ற கேள்வி கூட நமக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்றாங்க, ஷைத்தான் இது போன்ற ஊசலாட்டங்கள் ஏற்படுத்துகிறான் என்று சஹாபாக்கள் சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வக்கது வஜத்துமுஹு, அப்படி ஒரு விஷயத்தை நீங்க அனுபவித்தீர்களா என்று கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிறார், நான் யார சொல்றா, அனுபவித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாலிக ஸரீஹுல் ஈமான். அது என்ன தெரியுமா, ஈமானுடைய வெளிப்படை தன்மை அதுதான். ஈமான் இருந்தால் அந்த ஈமான் உள்ளவர்களுக்கு இது போன்ற நிலை ஏற்படும் போது என்ன செய்வாங்க, அவங்க அதோடு போராடி கொண்டிருப்பார்கள். என்ன செய்ய மாட்டாங்க, சரணடைந்து விட மாட்டார்கள். இந்த ஊசலாட்டத்திற்கு அவங்க அடிபணிந்து விட மாட்டார்கள். மாறா என்ன செய்வாங்க, ஊசலாட்டத்தோடு அவர்கள் எதிர்த்து போராடி கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அது தரக்கூடிய ஒரு ஷைத்தான் என்பதனால் என்ன செய்வாங்க, அவனை எதிர்த்து கொண்டிருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்புல சொன்னாங்க, ஏத்தி ஷைத்தானு அஹதுக்கும் ஃபயகூலு மன் ஹலக கதா. ஷைத்தான் உங்களிடத்தில் வருவான், வந்துவிட்டு என்ன செய்வான், மன் ஹலக கதா, இதையெல்லாம் படைத்தவன் யார், வமன் ஹலக கதா, இதையெல்லாம் படைத்தவன் யார், ஹத்தா யகூல, கடைசியா என்ன செய்வான், மன் ஹலக ரப்புக்க, நீ ரப்ப படைச்சவன் யாரு, ரப்ப இருக்கிறானே, எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சா நம்ம பதில் சொல்லுவோம். கடைசி அவன் என்ன செய்வான், அடுத்த கேள்வி என்ன கேட்பான், ரப்ப படைச்சவன் யாரு, நவுதுபில்லாஹ். இப்படி ஒரு கேள்வி என்ன செய்வான், ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்திலே தருவான். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டியதை போன்று இந்த ஊசலாட்டத்தை மனித ஷைத்தானும் சரி, யதார்த்த ஜின் ஷைத்தானும் சரி மனிதனுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்க மீடியாக்களை திறந்து பார்த்தால் தெரியும், குஃப்ரை ப்ரமோட் பண்ணுவது அப்படின்னா நிராகரிப்பை பிரச்சாரம் செய்வதை நோக்கமாக கொண்டு பல இயக்கங்கள், பல மூமெண்ட்கள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிராகரிப்பின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வேண்டி இருக்கிறாங்க பல்வேறு விதமான அமைப்புகள் மனித ரூபத்திலே ஷைத்தான்களாக மக்களுக்கு மத்தியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன, படைத்தவன் இருக்கிறானா இல்லையா என்று தெரியாது. படைத்தவன் இல்லை என்பதை என்ன செய்ய முடியாது, நிரூபிக்க முடியாது. விஞ்ஞானத்தின் மூலமா நிரூபிக்க என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. ஆனா நாங்க அதுக்கெல்லாம் போக மாட்டோம். ஆனா நாங்க என்ன செய்யறோம், படைத்தவன் இல்லை. எப்படி இப்படி என்ன செய்வாங்க, அல்லாஹ் இல்லை என்று என்ன செய்வாங்க. இது போன்ற மூர்க்கத்தனமான முட்டாள்தனமான வாதங்களை வைத்துக் கொண்டு படைத்தவனை விட்டு மக்களை தூரமாக்கி கொண்டிருக்கின்ற சதி வேலைகள் நமக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அது போன்ற நிலை வந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைதா பலகஹு ஃபல்யஸ்தஈது பில்லாஹி வல்யன்தஹி. அப்படி ஒரு நிலை வந்துருச்சு சொன்னா நீங்க ஷைத்தானை விட்டு என்ன செய்யுங்க, பாதுகாவல் தேடுங்கள். அது அவனால் ஏற்படுத்தப்படுகின்ற ஊசலாட்டம். அந்த ஊசலாட்டத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்க செய்யுங்க, பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். வல்யன்தஹி, அதை விட்டு அவர் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே போன்ற ஒரு செய்தியை இன்னொரு முறை சஹாபாக்கள் சொல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா. 3 முறை என்ன செய்றாங்க, தக்பீர் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை, அதை என்ன செய்ய, ஷைத்தானுடைய சதிகளை வெறும் ஊசலாட்டங்களாக மட்டுமே திருப்பி விட்டு அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அந்த ஊசலாட்டங்கள் உள்ளத்தில் இருக்கு. அந்த ஊசலாட்டம் என்ன செய்யல, அதனுடைய உச்சத்தை தொடவில்லை என்று சொன்னால் அதனால் எந்த பிரதிபலனும் உண்டாகவில்லை. ஊசலாட்டம் ஏற்படும் போது என்ன செய்யணும், நம்ம அதை எதிர்த்து நாம
போராட வேண்டும். எதிர்த்து போராடி அதிலிருந்து நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அடிப்படை. அப்ப இந்த அடிப்படையில் நாம் நிச்சயம் அந்த ஊசலாட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி பொறுமையும் காக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா ஊதிய அஹதுன் அதாவன் கைர் வஅவ்ஸ மின ஸப்ர். பொறுமையை விட வேறு எந்த கொடையும் மனிதனுக்கு வழங்கப்பட்ட சிறந்த கொடையா இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வஜதனா கைர ஐஷ்னா பிஸ்ஸப்ர். நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நலவுகளை நன்மைகளை பொறுமையின் மூலமாக பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னார். அப்ப பொறுமையை காக்க வேண்டும், போராட வேண்டும், பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வழிமுறை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக 5வது வழிமுறை, நாம் நம்முடைய ஊசலாட்டங்களுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கடைபிடிக்க வேண்டிய 5வது வழிமுறை கிராத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. ஊசலாட்டம் ஏற்படுகிறதா, இந்த ஊசலாட்டத்திலிருந்து நம்ம உள்ளத்துக்கு நிவாரணம் வேண்டுமா? மற்ற நோய்கள், உடல் நோய்களை சொல்ல முடியா, உடல் நோய்கள் உடல் நோய்களை பொறுத்தவரையில் என்ன செய்யலாம்? நீங்க மருத்துவரை பார்க்கலாம். அவர் என்ன செய்வாரு? ஏதாவது ஒரு மருத்துவம் தருவாரு, மருந்து தருவாரு. அதை சாப்பிட்றதுனால என்ன செய்யலாம்? நமக்கு அதுல குணம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி. ஆனா உளநோய்களுக்கு எந்த மருத்துவரை பார்த்தும் இல்ல பிரயோஜனம் கிடையாது. எந்த மருத்துவரை பார்த்தும் நம்ம சொல்லுவோம், நீங்க இவர் சாதா டாக்டர், இவரோட ஸ்பெஷல் டாக்டர் இருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க, சைக்காட்டிஸ்ட் இருக்கிறாங்க, இப்படி என்ன செய்வோம்? கிரேடு அப்கிரேட் பண்ணிட்டே போவோம். ரிசல்ட் ஒன்னே தான் இருக்கு, என்ன கிடைக்காது? கடைசி வரைக்கும் அவர் அவருடைய நோயிலிருந்து விடுபடவே மாட்டார். ஏனென்றால் இது உள்ளம் சார்ந்த நோய். உள்ளத்தின் மீது கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், அதன் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கிறது. மனிதனை படைத்திருக்கிற ரப்பிற்கு மட்டும்தான் மனிதனின் உள்ளத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆற்றல் இருந்து கொண்டிருக்கிறது. ஷைத்தானுக்கு இருக்கான்னு கேட்டா, ஷைத்தானுக்கு கொடுக்கப்பட்டது கூட அதுல என்னது? சில வரையறைக்கு உட்பட்டது மட்டும்தான். வரையறை இல்லாமல் அதன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆற்றல் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப அந்த ரப்பிடத்தில் சென்றால் மட்டும்தான் இதற்கான நிவாரணம் கிடைக்கும். அப்ப அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை கொண்டு நாம் இருக்கிறோம் நம்முடைய உளநோய்களுக்கு சிகிச்சை தேட வேண்டும். அதிலும் குறிப்பாக வஸ்வாஸ் என்கிற நோய்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும். மனிதர்களே, உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கிறது. வஷிஃபாஉ லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் இருக்கின்ற நோய்களுக்கு நிவாரணியும் வந்திருக்கிறது. வஹுதம் வரஹ்மத்தல் லில் முஃமினீன், மேலும் மூமின்களுக்கு நேர்வழியும் அல்லாஹ்வுடைய அருளும் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். அப்ப நாம எதன் மூலமா சிகிச்சை பெறணும்? வஸ்வாஸ் உள்ளவர்கள், ஊசலாட்டம் உள்ளவர்கள், உளநோய்கள் உள்ளவர்கள் எதை கொண்டு அவருடைய உள்ளத்திற்கான நோய்களுக்கு சிகிச்சை தேட வேண்டும் என்று கேட்டால் குர்ஆனை கொண்டுதான் தேட வேண்டும். வேற ஒன்றை கொண்டு அவருக்கு என்ன செய்ய முடியாது, சிகிச்சை பெற முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். நாம் குர்ஆனில் என்ன செஞ்சிருக்கிறோம்? முஃமின்களுக்கு ஷிஃபாவையும் அருளையும் இறக்கி வைத்திருக்கிறோம். வலா யஸிதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா, ஆனால் அநியாயக்காரர்களுக்கு அது நஷ்டத்தை தவிர வேற எதையும் அதிகப்படுத்தாது. முஃமின்களுக்கு குர்ஆன் என்னது? ஷிஃபா, அருள்மருந்து. அதே போன்று ரஹ்மத். ஆனா வழிகேடர்களாக இருந்து கொண்டிருக்கிற, அநியாயக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது நஷ்டத்தை தருகின்ற ஒன்று. ஏனென்றால் அவர்கள் அதை படித்துக் கொண்டு அதன் மூலம் அவருடைய உள்ளங்களுக்கு சிகிச்சை செய்வதில்லை. அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற குஃப்ரிலிருந்து அவர்கள் வெளிவருவதில்லை. குஃப்ரிலிருந்து யார் வெளிவர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அது என்னது? அருள் மருந்தாக மாறிவிடுது. அதனால நம்ம எத்தனையோ நாத்திகர்களாக இருந்தவர்கள், நாத்திகம் பேசியவர்கள் குர்ஆனை படிக்கிறார்கள், குர்ஆனை வழங்குகிறார்கள். இது அற்புத வேதம், இது படைத்தவருடைய வேதம் என்பதை அறிந்து கொண்டு அதை நம்பிக்கை கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட காட்சிகளை நினைக்கிறோம் நாம உலகம் முழுக்க கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேற்கத்திய நாடுகளில் பல விஞ்ஞானிகள், பல ஆய்வாளர்கள் இஸ்லாத்தை நோக்கி சாரசாரையா வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் குர்ஆனை படிக்கிறார்கள், படித்து அதை உணர்கிறார்கள். அப்படி இருக்கிற குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்யறதில்லை? படிப்பதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை. இந்த பெரும் கூட்டத்தை சாட்சியா நிறுத்திக் கொண்டு நான் சொல்லுகிறேன், இங்கே பலருக்கும் பல மொழிகள் தெரியும். ஆனால் குர்ஆன் அது அருளப்பட்டிருக்கிற மொழியில் ஓத தெரியாது. அல்லாஹ் தெரியுமா? தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க நமக்கு மத்தியில? அன்புக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கின்ற அவருடைய வேதம், அந்த வேதம் அருளப்பட்டிருக்கின்ற மொழியில் அதை படிப்பதற்கு தெரியாதவர்கள், அதை விளங்குவதற்கு தெரியாதவர்கள்
மொழிபெயர்ப்பின் மூலமா விளங்குவது சிறந்ததல்ல. குர்ஆனை அதோடைய மூல மொழியில் தான் நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். அதுதான் அதோடைய சிறப்பு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் அதற்கு முடியலைன்னு சொன்னா வேறு எதுவும் காரணம் இல்லை, நம்முடைய அலட்சியம் தான் காரணம். அலட்சியம் அல்லாத வேறொரு காரணத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது. நான் குர்ஆனை அது மூல மொழியில் அருளப்பட்டிருக்கின்ற மொழியில் அல்லது தொழுகையில் நிற்கின்ற போது இமாம் ஓதுகிறது இன்னதுதான் ஓதுகிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறேன் என்கிற நிலை இல்லை என்பதை நாம் நினைக்கிறோம். என்றைக்காவது அதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோமா? அதற்கு என்ன காரணம் என்பதை சிந்தித்திருக்கிறோமா? அதற்கு நம்மால் முடியாமல் போனதற்கு நம்முடைய முயற்சியின்மையை தானே தவிர வேற ஏதாவது காரணம் இருக்குமா? அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கிறது நமக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கலாமின் மூலமாகத்தான் நாம் நம்முடைய இந்த உள்ள நோய்களுக்கு சிகிச்சையை தேட முடியும். அடுத்ததாக திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுதல். ஆறாவது விஷயம், அல்லாஹ்வை திக்ரு செய்வது. நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ரு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், நம்முடைய தரஜாவை உயர்த்துகிறான். நமக்கும் அல்லாஹ்விற்குமான நெருக்கம் கூடுகிறது, நமக்கான நன்மைகள் அதிகரிக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் செல்கிறோம். அப்ப என்ன செய்யறான், ஷைத்தான் நம்மளை விட்டு தூரமாகி விடுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதுகுர்னி அதுகுர்கும் வஷ்குர்லி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு நன்றி நான் என்ன செய்றேன், எனக்கு நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன ஆமனு வத்தத்மைன்னு குலூபுஹும். உள்ளங்கள் அமைதி பெறுகிறது எதன் மூலமாக என்று சொன்னால், ஈமான் கொண்டவருடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது எதன் மூலமாக, பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. எவ்வளவு யதார்த்தமான உண்மை தெரியுமா இது? நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் இருந்தால் நிச்சயம் இதோடைய தாற்பயம் என்ன என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் ஒரு மனிதன் செல்வத்தை கொண்டு மன நிம்மதி அடைவதில்லை, அதிகாரங்களை கொண்டு ஒரு மனிதன் மன நிறைவை பெறுவதில்லை, சொந்தங்களை பந்தங்களை எல்லாம் அரவணைத்து வைத்திருக்கிறோம் என்பதன் மூலமாக ஒரு மனிதன் என்ன செய்யறதில்ல, மன நிறைவை பெறுவதில்லை. மன நிம்மதி எங்கிருந்து கிடைக்கிறது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. அது அல்லாஹ் எப்படி கிடைக்கும் என்று சொல்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை சொல்லி காட்டியிருக்கிறான். அப்படிப்பட்ட திக்ர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் இந்த உளநோயாக இருந்து கொண்டிருக்கிற இந்த வஸ்வாஸ் என்கிற மன ஊசலாட்டம் என்கிற அந்த நோயிலிருந்து விடுபட முடியும், நம்ம அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆக இப்படிப்பட்ட வழிமுறைகளை அறிந்து அதை நாம் பின்பற்றிக் கொண்டு நாம் வாழ்ந்தோமேயானால் அல்லாஹ்வுடைய அருளால் நாம் இது போன்ற மன நெருக்கடிகளிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வாழுகின்ற, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாழுகின்ற, அல்லாஹ் நம்மீது அல்லாஹ் நம்மீது சுமத்திருக்கின்ற கடமைகளை அவனுக்காக வேண்டி அவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி முறையாக நிறைவேற்றி வாழக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் முஸ்லிமீன்.